கிட்டத்தட்ட அப்போ நாளைக்கு எலெக்ஷன் நடக்க போகுது. இந்த 2 மாதத்தில் 5 வருஷம் எங்கே போயிருந்தார்? 4 வருஷம் மக்களை பற்றிய கவலைப்படலையே யார்? எடப்பாடி. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் அவருடைய தனது கடமையை, பணியை 4 ஆண்டு காலம் மக்களுக்காக எந்த கோரிக்கையும் வைக்கலாம், சும்மா அமைதியாக இருந்தார். இப்போ நாளைக்கு எலெக்ஷன் வரப்போகுதுன்னு மக்களை வந்து சந்திக்கலாம்னு வர்றாங்க. வந்துட்டு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு ஏதோ சொல்லிட்டுமே ஆச்சு. 4 வருஷமாக மக்களுக்கு தேவையான திட்டங்கள் அனைத்தையும் மாண்பு முதல்வர் தளபதி அவர்கள் கொடுத்து விட்டார்கள். இன்னைக்கு கொடுப்பதற்கு எதுவும் இல்லை. அனைத்து திட்டம் கொடுத்துருக்கோம். தாய் தந்தரை இழந்த குழந்தைகளை கூட இன்னைக்கு திட்டம் கொண்டு வந்துட்டோம். அன்பு கரங்கள் என்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. தாய்மானவர் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. என்ன திட்டம்? 100கணக்கான திட்டங்கள், 500 திட்டங்கள்ல 90% திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 1-2 அவர் ஏதாவது ஒன்று சொல்லுவார். அதெல்லாம் அதில் இன்னும் 100 திட்டங்கள் கூட நிறைவேற்றும். அதுபோல் முதலமைச்சருக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீது மிகுந்த அக்கறை இருக்கிறது. எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றுவார். தமிழகம் இந்தியாவிலே ஒரு முன்மாதிரி மாநிலமாக இன்று உருவாகியிருக்கிறது. எல்லா மாநிலமும் இங்கே வந்து தான் பார்க்குறாங்க எல்லா திட்டத்தையும். அதனால தான் நாம் சொல்கிறோம், தமிழகம் முதல் மாநிலமாக இந்தியாவில் இருக்கிறது. இது இந்தியாவுக்கே வழிகாட்டுகின்ற முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர். அவ்வளோதான், வேற ஒன்று. ஐயா, ஒவ்வொரு தடவையும் எடப்பாடி பழனிசாமி டெல்லி போகும்போது அமித்ஷாவை நான் சந்திக்கலை, அவங்கள சந்திக்கலைங்கிறாரு. முதல் நான் கட்சி அலுவலகம் திறக்க போகிறேன்னு சொல்லிட்டு போய் அமித்ஷாவை சந்தித்தார். நேற்று பார்க்கும்போது துணை ஜனாதிபதியை சந்திக்க போகிறேன்னு சொல்லி போய் அமித்ஷாவை சந்திக்கிறார். ஒவ்வொரு முறையும் வந்து சந்திக்கலன்னு சொல்லி அவங்களோட சந்திப்பு நடக்குது. அதை பற்றி உங்கள் கருத்து? எந்த நெருக்கடிங்கிறது அவர்கிட்ட கேட்டால் தானே தெரியும். சந்திக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டு சந்திக்கிறது அது சரியில்லை. டிரான்ஸ்பரன்சி வேணும். ஒரு பார்ட்டி கட்சிக்கு நான் தானே பொதுச் செயலாளருங்கிறார்ல, குறுக்கு வழியில் வந்து பொதுச் செயலாளர் ஆகிட்டார். எம்ஜிஆர் வந்து என்ன வச்சுருந்தாங்க சிஸ்டம்? எம்ஜிஆரோ மறைந்த அம்மையார் அவர்களோ உறுப்பினர்களால் தான் பொதுச் செயலாளராக அந்த இயக்கத்தில் ஆக முடியும் என்று பைலா இருக்கு. அந்த பைலாவுக்கு முரண்பாக ஒரு சில நபர்கள் பொதுக்குழு உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி பொதுச் செயலாளராக இருக்கிறார். முறைப்படி ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்படவில்லை. எனவே அந்த கட்சிக்கு தேவை பொது உறுப்பினர் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி வருகின்ற பட்சத்தில் தான் அந்த இயக்கம் இருக்கும். இல்லாட்டி அந்த இயக்கம் அழிந்துவிடும். சார், அரசு அதிகாரிகள் வந்து இப்போ வந்து நடக்கக்கூடிய முகாமுக்கு வந்து அதிக வேலைப்பளு தருவதா சொல்லி அவங்க வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய அரசு அதிகாரிகள் வந்து இப்போ வந்து நடக்கக்கூடிய முகாம் அனைத்துலையுமே வந்து எங்களுக்கு வேலைப்பளு அதிகமாக இருக்குது, ஆட்கள் பற்றாக்குறையாக இருக்குது, அதை கண்டித்து வந்து இப்போ போராட்டங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. வேலைப்பளுலாம் ஒன்றும் இல்லை. மக்களுக்கு சேவை செய்யத்தான் நம்ம வந்து அரசு ஊழியராக வந்திருக்கோம், பொதுநலவாதிகள் வந்திருக்கோம். கூடுதல் குறைச்சலாக இருக்கும். ஒரு நாளைக்கு 100 வேலை வரும். அதற்காக நான் ஒரு இடம் நின்று போவேன்னு நம்ம சொல்ல முடியாது. அரசாங்கம் மக்களுக்கு செய்கின்ற திட்டங்களை கொண்டு சேர்ப்பது நம்முடைய அரசு அலுவலர்களுடைய கடமை. அவங்களுக்கு வேறு பணி கொடுக்கலையே, அலுவலகத்தில் நாங்கள் ஒன்றும் பண்ணி கொடுக்கலையே, இந்த பணிக்கு போங்கன்னு சொல்கிறோம். அன்றைக்கி ஒதுக்கிட்டு டைம் கொடுத்தானே கொடுத்துருக்கோம். அவங்க அலுவலகத்தில் பணி செய்வதில்லையே. உங்களோட ஸ்டாண்டின் திட்டத்திற்கு போகின்ற பொழுது நீங்கள் வந்து இதெல்லாம் அதிக பழுவை நாங்கள் வழங்குவதில்லை. அந்த மனுக்களை வாங்கி அரசிற்கு அனுப்பி கிடைக்காத ஏழை எளிய மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு அந்த திட்டங்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக இந்த திட்டம் உங்களோட ஸ்டாண்டில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதில் எந்த விதமான முரண்பாட்டிற்கும் இடம் இல்லை. இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து மறைக்கிறதுக்காக தான் அரசு ஊழியர்களுக்கு வந்து இந்த மாதிரி வேலைப்பளுவை கொடுக்குறாங்கன்னு சொல்லி நாங்கள் எதுவும் மறைக்க தேவையில்லை. நாங்கள் ஓப்பனாக சொல்லிட்டோம். நீங்கள் ஓய்வூதிய திட்டத்தை பற்றி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். அதற்காக முதலமைச்சர் அவர்கள் இன்னும் இந்த மாதம் செப்டம்பர் கடைசி அடுத்த மாதம் நிச்சயமாக அதற்கு ஒரு முடிவு எடுப்பார்.